சென்னை வடபழனியில் உள்ள ஏவிஎம் ஸ்டுடியோ. இது 1945 ஏவி மெய்யப்பன் ஐயா அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மிக பழமை வாய்ந்த மிகவும் பிரம்மாண்டமான ஒரு ஸ்டுடியோ. இந்த காலகட்டத்தில் இந்த கேட்டுக்கு உள்ளார போகிறதே மிகப்பெரிய ஒரு கடினமாக இருந்தது. இதில் போகாத தமிழ் சினிமா நடிகர்களும் சரி, இந்திய சினிமா நடிகர்களும் சரி, அவ்வளோ பேர் இதுக்குள்ளே போகாத அவ்வளோ பேர் இருக்க மாட்டாங்க. 300க்கும் மேற்பட்ட படங்களை தயாரிச்சிருக்காங்க. அதில் முதல் படம் நாம் இருவர். அதுக்கப்புறம் முதல் டப்பிங் படமே ஹரிச்சந்திரா ஆகிய படங்களை பண்ணியிருக்கிறாங்க. இவங்க தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் ஆகிய பல்வேறு மொழிகளில் படங்களை தயாரிச்சிருக்கிறாங்க. ஏவி மெய்யப்பன் ஐயா அவர்களின் மகன்களில் ஒருவரான திரு ஏவிஎம் சரவணன் அவர்கள் சமீபத்தில் வயது மூப்பு காரணமாக இயற்கை எழுதினார். அதனால் அன்றைக்கி போக முடியாததால் நகைச்சுவை நடிகர் செந்திலன் அவர் ஸ்டுடியோவுக்கு போயிட்டு அங்கே தான் அவங்க வீடு இருக்குது, அதில் போய்ட்டு அவர் விசாரிக்கிறதுக்காக போனார். அதுதான் துக்கம் விசாரிக்கிறதுக்கு. அதான் அவர் இல்லாத காரணத்தில் அவங்க பிஏ இருந்தார். பார்த்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் வந்தாங்க. ஏவிஎம் சரவணன் ஐயாவுடைய பிஏ இவர் தான், பர்சனல் பிஏ இவர் தான், திரு விஸ்வநாதன் அவர்கள்.